முது உயரம் இங்கே இருந்து அந்த ஷோல்டர் ஹைட்டு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து 5 இன்ச்சு இருக்கு. அது எதுக்கு போடுறோம்? ஆமாம் பாடி. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். உள்ளே பாடிக்கு தகுந்த மாதிரி வரும். ஏன் புரியுதுங்க இறக்கம் பார்த்து அது என்னது? அது நெக்கி இறக்கம். அது எவ்வளோ இது எடுத்துக்கணும்? அது முழு எவ்வளோ இறக்கங்க அவ்வளோ கரெக்ட் எவ்வளோ இருக்குதோ அப்படியே எடுத்துக்கணும். அது என்னது? கை ஹைட்டா? இல்லை ஷோல்டர். ஷோல்டர் ஹைட்டு. ஓகே நெக்ஸ்ட். அதுதான் ரெக்கார்டிங் அப்போ யூஸ் பண்ணி பேசுகிறேன். இப்போ 38 வந்து 4.9 இன்ச்சு. இது 7 + 1 இன்ச்சு 8 இன்ச்சு வரும். அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். நீட்டாக போட்டுணும். இது அப்புறம் வச்சுக்கணும். அந்த இது 8 இன்ச்சு 8 இன்ச்சு நார்மல் லூஸ். இப்போ அது எங்கேருந்து வைக்கணும்? இந்த ஷோல்டர் இங்கேருந்து வந்தீங்கன்னா 8 இன்ச்சு இங்கே வந்துடும். ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எப்படி பார்க்கலாம்? திருப்பியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். திருப்பி எப்படி செக் பண்ணுறது? ஆமாம்ல கரெக்டாக வெட்டின பிறகு மார்க் ரொம்ப 2 நிமிஷம் விட்டா அப்புறம் இங்கே மேலே இருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே 8 நிமிஷம் வந்துடும். அது மேலே வந்து வச்சு இங்கே அளக்கணும். 8 இன்ச்சு கரெக்டாக? ஆமாம். அது எவ்வளோ? 9 9.5 பாடி லூஸ். அடுத்தது பாட்டாக பிரிச்சுக்கலாம். அது அது எது கோடு போடுறோம்? அது எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் நெக். இப்போ வந்து மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து வச்சு நெக்கு ரவுண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் இறக்கும். ஓகே இப்படி வச்சு இந்த ரவுண்ட் போட்டுக்கணும். சரியா? இங்கே இருந்து 2.5 இன்ச்சு அது போய் இது ஆமோல் லூஸ்க்கும் 2.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பெட்டில். ரவுண்டாக கட் பண்ணி பேக்குக்கு வேலை ஒரே நிமிஷம். ஷோல்டர்லேருந்து டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு 2 டாட் எவ்வளோ? 11 கீழே 14 வச்சா அப்புறம் இங்கே ஒரு கோடு இப்படி ஒரு கோடு
அந்த டாட்லேருந்து கனெக்ட் பண்ணுறியா? கனெக்ட் பண்ணி 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு இந்த டாட்டுக்கு நேராக இப்படி ஒரு மார்க்கு. அப்புறம் மேலேருந்து ஃப்ரண்ட்டில் இந்த டாட்லேருந்து 1 இன்ச்சுக்கு இறக்கிக்கணும். டாட் 1 இன்ச்சு. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. அப்புறம் நம்ம கட் பண்ணி இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். இது அதுதான் நம்ம இங்கே ஒரு டாட்டுக்கு இப்போ திருப்பி செக் பண்ணணும். கரெக்டாக 9 இன்ச்சு செஸ்ட் லூஸ். அது மார்க் பண்ணிவிடு. அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து கை காது நல்லா பார்த்து கை உயரம் வச்சு மார்க் பண்ணிட்டு ஒரே ஸ்டைல் கோடு. இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா. இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா வைக்கணுமா இல்லை இதில் மட்டும் தானா? கை லூஸ். இங்கேருந்து இந்த ஆமோல ஜாலனை 7 இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து 8 இன்ச்சு கரெக்டாக இப்படி இருக்கணும். எவ்வளோ? 8.5. இந்த ஆமோ சுத்தல் லூஸ். இப்போ அதை அப்படியே கட் பண்ணிக்கணும். இது என்ன பீஸு? பட்டி பீஸு. இது கட் பண்ணதா ஆல்ரெடி? இது ஆல்ரெடி கட் பண்ணதா? கட் பண்ணணும். பட்டி பீஸா? ஃப்ரண்ட் பட்டி பீஸ். ஃப்ரண்ட் பட்டி பீஸ். ஓகே. 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். 7.5-யா? இது ஃப்ரண்ட் வரும். அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அது என்னத்துக்கு? சும்மா அடித்தட்டு உள்ள ஸ்ட்ரிப்னஸ்.